ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினோடனே நல்லா காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு, லவங்கம் எல்லாம் போட்டுக்கணும். போட்டோடனே கொஞ்சம் சோம்பு நல்லா வெடிச்சு வந்தோடனே இது பொரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொஞ்சம் போட்டுக்கு நல்லா வதங்கணும். போட்டுட்டு ஏதோ தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதாவது சிக்கனை போட்டு வதக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது. நல்லா வதங்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சம் தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினோன்னு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கின உடனே கறி மசாலா தூள் மட்டும் போட்டு, சிக்கன் பொடி போட்டால் அது டேஸ்ட் கொடுக்காது. அதனால கறி மசாலாக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, கறி குழம்புக்கு அந்த பொடியை மட்டும் போட்டு வறுத்து எடுத்தோம்னா நல்லா இருக்கும். போட்டோம் அந்த இப்போ நல்லா வதங்கிருச்சு. கறி வதங்கின உடனே கறி மசாலா கரைச்சி வச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெந்த உடனே கருவேப்பிலையும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிக்கணும். அவ்வளோதான். ஹலோ, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிக்கன் வறுவல். இது எப்படி செய்யறதுங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சு செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைமும் மிச்சம், கேஸ் மிச்சம். இறக்க போகிறப்ப கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அப்படியே இறக்கி விட்டணும். அவ்வளோதான்.